எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய கைட்லைன்ஸ்ல புதியதாக ஒரு விதியை சேர்த்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் சமயத்துல எடுக்கப்படக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ், போட்டோஸ் இதெல்லாம் 45 நாளைக்கு மேல நாங்க ஸ்டோரேஜ் பண்ண மாட்டோம். அதற்கப்புறம் அதை நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை எழுப்பி இருக்கிறது. இந்த மோடி அரசு தேர்தல்ல எவ்ளோ தில்லாலங்கடி வேலைகளை எலெக்ஷன் கமிஷன கைக்குள்ள போட்டுக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்குன்னு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களோ இல்ல கேண்டிடேட்ஸோ லீகலா ப்ரொசீட் பண்ணணும்னு நினைச்சா கூட 45 நாட்கள் அப்படின்னு கெடு வச்சிருக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன். இந்த 45 நாட்களுக்குள்ள அவர்கள் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் முன்னேறலைன்னா இதற்கான ஆதாரங்களான போட்டோஸ் அண்ட் வீடியோ எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். எவ்வளவு தெளிவாக எலெக்ஷன் கமிஷனை வச்சு இங்க நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ பாஜக மேனிபுலேட் பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. நியாயம் கேட்கணும் அப்படின்னா கூட அதற்கு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரமே இல்லாம பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்படி நியாயம் கேட்பீங்க? அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு பாஜக சர்வாதிகார அரசு நகர்ந்துகிட்டு இருக்கு.